வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. வெயில்ல காடே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது துளசி அப்படிங்கிற குருவி பானையில தண்ணிய சுமந்துக்கிட்டு வந்துச்சு. அங்க இருந்த வாழை மரத்துக்கு பக்கத்துல தண்ணிய வாழை மரத்துக்கு ஊத்துச்சு. அந்த வாழை மரம் மந்திர வாழை மரம்ன்றது துளசிக்கு தெரியாது. கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை காய விட மாட்டேன். என்னுடைய 2 பொண்ணுங்க எனக்கு எப்படியோ அப்படிதான் எனக்கு நீயும். அவங்கள நான் எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிறேனோ அதே அளவுக்கு உன்னை நான் பாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? உனக்கு ஒன்னும் ஆகாது. எவ்வளவு தூரம் வேணும்னாலும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து உன்னை நான் உயிர் பொழைக்க வைப்பேன். நான் கஷ்டத்துல இருக்கும்போது பழங்களை கொடுத்து என்னையும் என் குழந்தைங்களையும் காப்பாத்தினவ நீ. அப்படி இருக்கும்போது உன்னை நான் சாக விட்டுருவேனா அப்படின்னு வாழை மரத்துக்கிட்ட சொல்லி பானைய மறுபடியும் சுமந்துக்கிட்டு தண்ணி எடுக்க காட்டுக்குள்ள போச்சு. அதே ஊர்ல காஞ்சி போய்கிட்டு இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல உட்கார்ந்திருந்த மதன் காக்கா ரொம்ப கெட்ட காக்கா. அது என்ன நினைச்சாலும் அது அடைஞ்சே ஆகணும். அப்படி இல்லனா அது பொருளா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் அது நாசமாக்கிடும். மத்தவங்கள அது நிம்மதியாவே இருக்க விடாது. அது அப்படியே உட்காந்து, என்னது இது, துளசி குருவி இன்னும் வரவே இல்ல, இன்னைக்கு வருமா வராதா, இல்ல ஒருவேளை வழியில நின்னு தினமும் நான் தொந்தரவு கொடுக்கறேன் அப்படின்னு வேற ஏதாவது வழியில அது போய்கிட்டு இருக்கா, அப்படி இல்லனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் தொந்தரவு கொடுக்கறத பார்த்து எனக்கு முன்னாடியே வந்து தண்ணிய எடுத்துக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பானைய சுமந்துக்கிட்டு தூரத்துல வர துளசி குருவிய பார்த்ததும் தான் காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பயங்கரமா சிரிச்சுது. அப்பாடா, துளசி இன்னைக்கு வரமாட்டாளோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது துளசி மதனை பார்த்தும் பார்க்காத மாதிரி முன்னாடி போய்கிட்டு இருந்தா. அப்போ மதன் காக்கா சும்மா இருக்கல, துளசி பின்னாடியே போய்கிட்டு இருந்தான். ஹாய் துளசி, மறுபடியும் வந்துட்டியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பேன், உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னொரு தடவை கல்யாணங்கிறது என் வாழ்க்கையில நடக்காது. அப்படின்னா நான் கொடுக்கற தொந்தரவும் மாறாது. நாளுக்கு நாள் டோஸ் ஏத்திக்கிட்டே தான் போவேன். நான் கொடுக்கற தொந்தரவு தாங்க முடியாம கடைசியில நீயே என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்ச போற. பகல் கனவு காணாத, என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாது. கிளம்பு கிளம்பு. கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. துளசி குருவி ஆத்துக்கு போய் பானையில தண்ணிய நிரப்பிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ வீட்டுல வாணி ராணி அப்படிங்கிற துளசியுடைய 2 பொண்ணுங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சி, அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீதான் கேட்கணும், சரியா? வீட்ல பெரியவ நீயா நானா? நான் தான். அப்படின்னா அம்மா கிட்ட கேட்க வேண்டியதும் நீதானே? அம்மா, நானும் தங்கச்சி ஸ்விம்மிங் போறோம் அப்படின்னு கேட்டா என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆகாது அப்படின்னா சொல்லு அப்படின்னு அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டாங்க. அதுக்குள்ள துளசி குருவி தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு. பொண்ணுங்க 2 பேரும் பேசுறது கேட்டு புரிஞ்சுக்கிச்சு. வாணி, ராணி, நான் சொல்றத கேளுங்க பசங்களா. இவ்வளவு வெயில்ல நீங்க வெளியே போறது நல்லதில்ல. வேணும்னா சாயந்தரமா போங்க. இப்ப கேட்டா சாயந்தரம் போங்க அப்படின்னு சொல்லுவ. சரின்னு சாயந்தரம் கிளம்பலான்னு பார்த்தா இருட்டாக போகுது. வேணா பசங்களா, வெளிய உலகம் சரியில்லைன்னு எங்களை தடுத்துருவ. உன்னுடைய இந்த அளவுக்கு அதிகமான பாசத்தை தாங்கிறது எங்களால முடியாதுமா. நாங்க இப்ப ஸ்விம்மிங் பண்ண போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராணி வாணி 2 பேரும் பறந்து போயிட்டாங்க. அப்படி போற தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து, என் கஷ்டத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கம்மா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு டேபிள் ஃபேனை எடுத்துக்கிட்டு மதன் காக்கா துளசி குருவி பக்கத்துல வந்துச்சு. பாசத்தோட சிரிச்சு, ஹாய் துளசி. அப்படி தன்னோட வீட்டுக்கு வந்த மதன் காக்காவை பார்த்து துளசி குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அடடா துளசி, என்ன பார்த்ததும் உனக்கு கோவத்துல முகம் எல்லாம் செவந்து போச்சு. அப்போ உன்னுடைய அழகு 2 மடங்கு அதிகமாவது தெரியுமா? மதன், இது கொஞ்சம் கூட சரியில்லை. என் பசங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது. ஏன் குழந்தைங்க அப்படின்னு தனியா பேசாத துளசி, நம்ம குழந்தைங்கன்னு சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை மட்டும் இல்ல, உன் குழந்தைங்களையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படி சொல்லாத துளசி. நீ இப்படி சொன்னா நான் என்ன ஆவன் சொல்லு? எங்கேயாவது வெள்ளத்துல மாட்டி அடிச்சுக்கிட்டு போ. இந்த காட்டுக்கு பிடிச்சிருக்கிற தரித்திரம் போயிடும், நல்லா இருக்கும். அடப்போ துளசி. சரி சரி, அதெல்லாம் விடு. உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நான் டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
அத வீட்டுக்குள்ள கொண்டு போய் வை. தேவையில்ல அப்படின்னு சொல்லி துளசி குருவி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. அத பார்த்து மதன் காக்கா அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் பக்கத்துல வந்து ஜன்னலுக்குள்ள இருக்கிற துளசிய பார்த்து துளசி கிட்ட இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு துளசி, நைட்டு காத்து வராம பசங்க 2 பேரும் தூங்காம உன்னை கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம பசங்களுக்காக நான் இந்த ஃபேனை எடுத்துட்டு வந்தேன். என் லவ் ஃபீல் பண்ணு துளசி, ஜஸ்ட் ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்லுச்சு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த துளசி உடனே உள்ள இருந்து வந்து ஜன்னலை சாத்திட்டா. அத பார்த்து மதன் காக்கா பாசத்தோடு சிரிச்சு அது கொண்டு வந்த ஃபேனை வாசல்லே வச்சுட்டு போயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருந்த துளசிக்கு கொஞ்சம் தலைவலிங்கிறதுனால அவ படுத்து தூங்கிட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. துளசி குருவி தினமும் பானையை எடுத்துட்டு போய் ஒரு பானை தண்ணிய கொண்டு வந்து வாழை மரத்துக்கு ஊத்துறதும் அதுக்கப்புறம் இன்னொரு பானை தண்ணிய கொண்டு வந்து பசங்களுக்கும் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் மதன் காக்கா ரொம்ப கோவமா கத்திய பிடிச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு நாள் பொண்ணுங்க 2 பேருமே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவலையா இருக்கிற துளசி பக்கத்துல ஷோபா கிளி வந்துச்சு. என்ன துளசி, இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறியே, என்ன ஆச்சு அப்படின்னு ஷோபா கிளி கேட்டதுமே துளசி குருவி ரொம்பவும் வருத்தத்தோட அழ ஆரம்பிச்சுது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிக்கிட்டா மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடுமா துளசி, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படி ஷோபா கிளி கேட்டதுனால மதன் காக்கா தன்னை கொடுமைப்படுத்துறது பத்தி துளசி சொல்லுச்சு. சரியா அப்பதான் மதன் காக்கா பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு துளசி குருவியோட வீட்டுக்கிட்ட வந்துச்சு. நான் உன்னை சுத்தி சுத்தி வர்றதுனால உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சுல, இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்னு கையில இருக்கிற கட்டையால மேல்கூரை எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுருச்சு. மேல்கூரை இல்லாம இருக்கிற துளசியோட வீட்டை பார்த்து ராட்சச ஆனந்தம் பெற்றுச்சு. அப்ப இந்த பக்கம் ஷோபா கிளி, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து இரு துளசி, பசங்களையும் பார்த்துக்கோ, அவன் பார்வையில முடிஞ்ச வரைக்கும் நீ படாம இரு, ஏன்னா அவன் ஒரு ராட்சச. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி ஷோபா அங்கிருந்து போயிடுச்சு. என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு துளசி 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா. அப்போ வீட்டோட கூரையெல்லாம் நாசமா இருக்கிறத அவ பார்த்தா. அவ்வளவுதான். அத பார்த்து துளசி பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. அத பார்த்து பொண்ணுங்க 2 பேரும் கூட அழ ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயத்த கேள்விப்பட்டு கொக்கு, கிளி, புறா எல்லாருமே துளசிய பார்க்க வந்தாங்க. அவளை சமாதானப்படுத்தி பசங்களோட எங்க வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா அப்பதான் மதன் காக்கா கொடூரமா சிரிச்சுக்கிட்டு அங்க வந்துச்சு. அத பார்த்து எல்லா பறவைகளும் பயந்து அங்கிருந்து ஓடிட்டாங்க. நீ இந்த அளவுக்கு மோசமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, சீ அப்படின்னு ரொம்ப கோவமா மதன் காக்காவை திட்டி தன்னுடைய 2 பொண்ணுங்களையும் அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டு வாழை மரத்துக்கு பக்கத்துல வந்துச்சு. மரத்துக்கு கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வாழை மரம், இங்க பாரு துளசி, உனக்கு நடக்கிற அநியாயத்தை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஒண்ணு கவலைப்படாத, நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய், அப்ப அந்த மதன் காக்கா தொந்தரவும் இருக்காது, உன்னுடைய வீடும் நல்லபடியாவே இருக்கும் அப்படின்னு வாழை மரம் பேசுறத பார்த்து துளசி ரொம்பவே ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருந்தா. உன்னால பேச முடியுமா? நான் ஒரு மந்திர மரம், என்னால பேச முடியும். என்னோட இலைகளை பறிச்சுட்டு போய் வீட்டை கட்டு, அந்த வீடு உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பயன்படும். வெயில் காலத்துல உள்ள குளிர்ச்சியா இருக்கும், குளிர்காலத்துல உள்ள சூடா இருக்கும், மழை காலத்துல கதகதப்பா இருக்கும். போ, இந்த வாழை இலைகளை பறிச்சுட்டு போய் உன்னுடைய வீட்டை கட்டு அப்படின்னு சொன்னதுமே துளசி குருவி ரொம்ப சந்தோஷமா வாழை இலைய பறிச்சுக்கிட்டு அதோட வீட்டுக்கிட்ட வந்துச்சு. மந்திரா வாழை இலைகளை வச்சு வீட்டையும் கட்டுச்சு. அந்த வீட்டுக்குள்ள துளசி குருவி குழந்தைங்களோட சந்தோஷமா தான் இருந்துச்சு. அந்த வாழை இலை வீட்டை பார்த்ததும் மதன் காக்காவுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. ஓஹோ துளசி, வாழை இலையால வீடு கட்டி இருக்கிறியா, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி கூரை மேல நின்னு அதோட கொக்கால கொத்தி பார்த்துச்சு. அவ்வளவுதான், அதோட கொக்கு உடைஞ்சு போச்சு. ஆனாலும் விடாம காலாலேயே மிதிச்சு அந்த இலைகளை கிழிக்கணும்னு பார்த்துச்சு. ஆனா அதோட காலு வேலை செய்யாம போச்சு. இப்படி காக்காவோட திமிரும் இறங்குச்சு. ஐயோ, என் கொக்கு, என் கொக்கு, என் காலுங்க அப்படின்னு வலி தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கும்போது துளசி குருவி வந்துச்சு. என்ன மன்னிச்சிடு துளசி, தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்ட மதன் காக்காவ தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சு அதோட குழந்தைங்களோட சேர்த்து
மதன் காக்காவையும் வளர்க்க ஆரம்பிச்சுது. ஒரு ஊர்ல கணேஷ் அப்படிங்கிற காக்காவும் கீர்த்தி அப்படிங்கிற குருவியும் இருந்துச்சு. கணேஷ் காக்கா ரொம்பவே கஞ்ச பிசுனாரி, கீர்த்தி குருவி சரியான பெருந்தீனி. எப்பவும் போலவே அந்த வீட்டோட சமையல் அறைய பூட்டு போட்டுக்கிட்டு இருந்த புருஷன் காக்கா கிட்ட கீர்த்தி குருவி வந்துச்சு. ஏங்க, வெளியே எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த நேரம் யாரும் சாப்பாடு போடல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கீர்த்தி? எனக்கு கட்டிக்கிட்டது நீதானே, அப்ப எனக்கு சோறு போட வேண்டியது நீதான். என்ன மாதிரி நீயும் சிக்கனமா இருந்தா சாப்பாடு போட்டிருப்பேன் கீர்த்தி. ஆனா நீதான் பெருந்தீனியாச்சே, அதுக்கு பயந்துதான் என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல. சிக்கனானா என்ன? ஒரு டம்ளர் தண்ணியில 4 பருப்பு போட்டுட்டு ஆஹா ஓஹோ சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்னு குடிக்கிறதா? இல்ல அது கூட 5 பருக்கு அரிசிய போட்டு ஆஹா கஞ்சி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு குடிக்கிறது தான் சிக்கனமா? இங்க பாரு, எப்பவுமே இந்த மாதிரி என்கிட்ட விதண்டாவாத தான் பேசுற. பேச்சு கூட சிக்கனமா பேசணும் அப்படிங்கறது கூட உனக்கு தெரியல. இதெல்லாம் இப்ப எனக்கு எதுக்கு? இப்ப சாப்பாடு போட முடியுமா முடியாதா? இன்னைக்கு உனக்கு சாப்பிடுற தலையெழுத்து இல்லன்னு நினைச்சு தண்ணியை குடிச்சிட்டு சும்மாரு. அந்த பக்கம் மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மரத்துல இருந்து கீழே விழற மாங்காயை எடுத்துட்டு வந்து அரிசியில போட்டு வச்சனா கொஞ்ச நாள்ல பழுத்துற போகுது. அதுக்கப்புறமா வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். இதுதான் சிக்கனம் அப்படின்னு சொல்லி காக்கா ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போச்சு. ஆனா கீர்த்தி குருவி மட்டும் புருஷனை திட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போட்டிருந்த பூட்டை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சமையலறைக்கு பூட்டு போட்டு சிக்கனம் அப்படின்னு சொல்றியா? இரு நீ சாயந்தரம் வரும்போது தெரியும் என்னால என்ன பண்ண முடியும்னு. அப்படி சொல்லி கீர்த்தி குருவி வீட்டை விட்டு வெளியில போச்சு. கணேஷ் காக்கா ஒரு மாம்பழ மரத்துக்கு கீழே விழுந்திருந்த மாம்பழத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. அடடா, மாங்காய் நிச்சயமா விழுந்திருக்குன்னு நான் வீட்ல இருந்து பை எடுத்துட்டு வந்தது நல்லதா போச்சு. நான் நினைச்ச மாதிரியே நிறைய மாங்காய் கீழே விழுந்திருக்கு. இதை எடுத்துட்டு போய் என் பொண்டாட்டியோட பார்வையில படாத அளவுக்கு பார்த்து ஒளிச்சு வைக்கணும். அப்பதான் இது மூலமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கணேஷ் காக்கா கீழே விழுந்தா அத்தனை மாங்காயையும் எடுத்து பையில போட்டுக்குச்சு. சரியா அதே நேரத்துல கீர்த்தி குருவி ஒரு சுத்தியலை எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை உடைக்க பாத்துச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பூட்டு உடையல. மறுபடியும் ட்ரை பண்ணுச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதால உடைக்கவே முடியல. கடைசியில ரொம்ப கவலையா, ஐயோ இனி என்னால முடியாது, பசி வேற தாங்கல, உடம்புல சக்தியும் இல்ல. இந்த பூட்டை உடைக்கிறத விட வெளியே போய் யாருக்கிட்டயாவது ஒரு புடி சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா அவங்களே சாப்பாடு போட்டுட்டு போறாங்க அப்படின்னு அங்கிருந்து வெளியே போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கணேஷ் காக்கா ஒரு பை நிறைய மாங்காயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துச்சு. அங்க கீர்த்தி குருவியோட கையில இருக்கிற சுத்தியலை பார்த்து, நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் கொஞ்சம் கவனமாவே இருந்தேன். இந்த பூட்டை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. நீ கொஞ்சம் அப்படி போனா இந்த மாங்காவை எடுத்து நான் உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் கீர்த்தி குருவி ரொம்ப கவலையா அங்கிருந்து வெளியே போச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் கணேஷ் காக்காவும் கீர்த்தி குருவியும் சாப்பாடு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த மத்த பறவைங்க இவங்க 2 பேருக்கும் அந்த கடவுள் எப்படி பாவ முடிச்சு போட்டு வச்சான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சரியா இருக்காங்க. பொண்டாட்டி சரியான பெருந்தேனி, புருஷன் சரியான கஞ்ச பிஸ்னாரி. சரியா போச்சு. விதியாடுற விளையாட்டு அப்படின்னா இதுதான் புறா. அந்த நாடகத்துல ஒரு பகுதியா ஒரு நாள் கீர்த்தி குருவி என் வீட்டுக்கு வந்துச்சு. அப்படி அன்னைக்கு அதோட வீட்டுல நடந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி பார்த்துச்சு கிளி. அன்னைக்கு கிளியோட வீட்டுல கிளியோட அப்பா இறந்த நாள் அப்படிங்கறதுனால அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் சமைச்சு வாழை இலையில போட்டு படையல் போட்டிருந்துச்சு. அப்பா, நீங்க உயிரோட இருக்கும்போது என்னால இதை சமைக்க முடியல. ஏன்னா நான் அப்ப சின்ன பொண்ணு. அப்ப உங்களுக்கு என்னால எதுவும் சமைச்சு கொடுக்க முடியல. இப்போ நான் பெரியவளாயிட்டேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கற நிலைமையில நான் இருக்கேன். ஆனா சாப்பிடத்தான் நீங்க இல்ல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? இன்னைக்கு எனக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு நானே எல்லாத்தையும் சாப்பிடுறேன். நீங்க எங்க இருந்தாலும் என்ன வாழ்த்திக்கிட்டு இருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது பெருந்தினியான கீர்த்தி குருவி ஷோபா கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. வெளியே நின்னு ரொம்ப சந்தோஷமா, அடடா, ஷோபா கிளியோட வீட்டுல இருந்து வர இந்த சாப்பாடு மனம் இன்னைக்கு என்ன உள்ள வா வா அப்படின்ல கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இது வீட்டுல என்ன விசேஷம்னு எனக்கு தெரியல.
ஆனா அதனால என்ன, இப்பவே உள்ள போய் விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா போகுது அப்படின்னு கீர்த்தி குருவி வீட்டுக்குள்ள போச்சு. அப்பாவோட படத்துக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்த கிளிய பாத்துச்சு. உடனே பக்கத்துல வந்துச்சு. அப்பதான் வாழை இலையில பரிமாறி இருந்த எல்லா சாப்பாடு ஐட்டம்ஸையும் பாத்துச்சு. அப்புறம் என்ன, அத பார்த்ததுமே குருவிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுது. ஆஹா, எவ்வளவு வெரைட்டி! கண்ணுக்கும் விருந்து, இன்னைக்கு வயிற்றுக்கும் விருந்து அப்படின்னு சந்தோஷப்படும் போது கிளி கண்ணை திறந்து பாத்துச்சு. அப்ப பக்கத்திலே நின்னு ஆசைய வாழையிலேயே பாத்துக்கிட்டு இருக்கிற கீர்த்திய பாத்துச்சு. என்னடி நீ அலையா விருந்தாளியா? நான் கூப்பிடலனாலும் இந்த வீட்டுக்கு இப்ப வந்திருக்க. கூப்பிட்டா வரவங்க சொந்தக்காரங்க, கூப்பிடாம வரவங்க தானே நண்பருங்க. அதான் பிச்சை எடுக்கிறவங்க கூட தான் கேட்காம நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுக்காக அவங்க நம்ம நண்பர்களா? என்ன ஓடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு இதுவரைக்கும் பிச்சை எடுக்க யாருமே வந்ததில்ல. எப்படி வருவாங்க? அந்த வீட்ல இருக்கிறது பரம பிசினாரியான உன் புருஷன் கணேஷ் காக்கால. விஷயம் தெரிஞ்ச யாராவது உங்க வீட்டுக்கு வருவாங்களா சொல்லு? சரி சரி, இப்ப அவரை பத்தி நம்ம இங்க பேசிதான் ஆகணுமா என்ன? உங்க அப்பாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சிருக்கோம். நாம சாப்பிடலாமா? ஏன் கேள்வி கேக்குற? ஆரம்பி ஆரம்பி. நமக்குள்ள நாம எதுக்கடி கூச்சப்பட்டுக்க போறோம்? சரி, வாழையில போட்டது மிச்சம் ஏதாச்சும் உள்ள இருந்தா கொண்டு வந்து போடு அப்படின்னு கீர்த்தி குருவி வாழைல முன்னாடி போய் உக்காந்து அங்க இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் சாப்பிட ஆரம்பிச்சுது. அவ அப்படி சாப்பிடுறத சோபா பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. உன்ன மாதிரி பெருந்தினி பொண்டாட்டிய அந்த கஞ்ச பீஸ்னர் எப்படி தாங்கிக்கிறான் அப்படின்னு அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு சொல்லுச்சு கிளி. ஓஹோ, உனக்கு அந்த பெருந்தீனி குருவியோட இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஆனா எனக்கு அந்த கஞ்ச பீஸ்னர் காக்காவோட என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லாத சொல்லாத, அந்த காக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? அது கூட இருந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரை பத்தி பேசினா நமக்கு தான் நேரம் வீணாகும். வாங்க போலாம். அப்படி எல்லாரும் அங்கிருந்து சாப்பாடு தேடி போனாங்க. இந்த பக்கம் காக்கா குருவி 2 பேரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டு நீ செஞ்சதுதான் தப்பு, நீ செஞ்சதுதான் தப்புன்னு சண்டை போட்டாங்க. கடைசியில கீர்த்தி ரொம்பவே சோர்வடைஞ்சு, உங்களுக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அன்னைக்கு கணேஷ் காக்கா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அதுகிட்ட இருக்கிற சாவியை எடுத்துட்டு வந்து ஒரு சோப்புல அதோட அச்ச வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறமா அந்த சோப்புல இருக்கிற அந்த சாவியோட அச்ச பார்த்து, உங்களுக்கு நாளைக்கு நான் யாருன்னு தெரியும், அப்ப பாருங்க அப்படின்னு படுத்துக்குச்சு. அடுத்த நாள் காலையில கிச்சன்ல எடுத்து வச்ச மாம்பழம் எல்லாம் படுத்ததை பார்த்து காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, பழம் எல்லாம் நல்லா பழுத்திருக்கே. மாம்பழம் விக்கிற கொக்கு கிட்ட போய் முதல்ல பேரத்தை பேசிட்டு வரணும் அப்படி சொல்லி பூட்டு போட்டுட்டு போயிடுச்சு. அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த குருவியும் அது ரெடி பண்ணி வச்சிருந்த சாவிய போட்டு பூட்டை திறந்து கிச்சனுக்குள்ள போயிடுச்சு. அங்க நல்லா படுத்திருந்த அந்த மாம்பழத்தை பாத்துச்சு. சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாயிடுச்சு. ஆஹா, மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசையில புருஷன் காக்கா மறுபடியும் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தைய மறந்து போய் கிச்சன்லயே உக்காந்து அங்க இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் ஒவ்வொன்னா சாப்பிட ஆரம்பிச்சுது. அதுக்குள்ள கொக்கு கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்துச்சு காக்கா. அங்க கீர்த்தி குருவி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைய பார்த்ததும் கணேஷ் காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. கோவமா பொண்டாட்டியே முறைச்சுது. அப்போ கொக்குக்கு காக்கா மேலதான் கோவம் வந்துச்சு. ஏண்டா டேய், நான் பாட்டுக்கு ஏதோ பழம் வித்துக்கிட்டு இருந்தேன். இதுல மாம்பழம் இருக்குன்னு சொல்லி அத அதிக விலைக்கும் பேசி முன்னாடியே பணத்தை வேற வாங்கிட்ட. எங்கடா நீ சொன்ன அந்த மாம்பழம் எங்க இருக்கு அப்படின்னு கொக்கு கேட்டப்போ அங்க இருக்கிற குருவிக்கு விஷயம் புரிஞ்சு போய் அங்க இருக்கிற மாம்பழ கொடியை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அத பார்த்து கொக்கு காக்காவை திட்டிட்டு அங்கிருந்து போயிடுச்சு.